இப்ப எதுக்குடி என்ன பத்தி பேசுற? நான் உன்னை பத்தியோ உன் புருஷனை பத்தியோ பேசுனேனா? எப்பா இனிமே பேசல, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ, பெரிய தியாகி இவங்க, எனக்கு விட்டு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ராசா எந்த பட்டணம் போனா நமக்கு என்னன்னு சும்மா தானே கிடந்தீங்க. நான் அடுப்படியில கஞ்சி காச போனதும் நான் செய்யறேன்னு வாய்க்கிளிய பேசுனீங்கல்ல. ஏன் உனக்கா புத்தி இல்லையா? ஒரு வாய் கஞ்சி காசு தர முடியாதா உனக்கு? எதுக்கு அவங்க எதுக்கு செய்யணும்? இந்த குடிய கெடுக்கணும்னு நினைக்கிறாவ, அவளுக்கு இவங்க சேவை செய்யணுமா? அப்படி ஒரு மண்ணு அவசியம் இல்ல. எங்கயா போ சொல்லு. ஓ அப்படியா? டேய், உன்னையும் தான் எனக்கு பிடிக்கல. உன் குணமும் எல்லாத்துக்கும் சண்டை கோழி மாதிரி பாயறதும் உன்னை நினைச்சாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. அப்போ நான் உன்னை விஷம் வச்சு கொன்னுடலாமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ வாய மூடுற. இந்தாங்கப்பா, நான் பெத்த மகராஜங்களா. நானும் ஓரளவுக்கு எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கண்மூடித்தனமா ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களால ஓடி ஒளிஞ்சிட முடியாது. இவளுக நேத்தி வந்தவளுக, இவளுகளுக்கே சொத்துல பங்கு இருக்குன்னா நான் எல்லாம் வருஷ கணக்குல உங்களுக்கு ஆக்கி போட்டிருக்கேன். எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நான் இவங்க மாதிரி சொரண கேட்டு போல. இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். போது நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல எங்களை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. அடேங்கப்பா, உன் ரோசத்தை என்கிட்ட காட்டாதே. நேத்து வரைக்கும் இவங்க உங்களை செருப்பால் அடிக்காத குறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பேச்சுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் வாயே திறக்க கூடாது. என்ன யார் வாலாட்டுறாங்க? யாரு பேச்ச கேட்டு யார் வாலாட்டுறது? என்ன சகட்டு மேடைக்கு பேசிட்டே வரியா? ஏய், வெறும் சிரிக்கிகளா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதாடி? இது வெறிஞ்சிருக்கீங்களா? நாங்க ஒன்னும் சோத்துக்கு செத்து இந்த வீட்டுக்கு வரல. பழசெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிய, அப்புறம் நாங்களும் பேசுவோம் பழசெல்லாம். இவர் தான் கெஞ்சி கெஞ்சி கூட்டு வந்தாரு இந்த வீட்டுக்கு. கல்யாணம் கட்டிட்டு வா வான்னு கூட்டு வந்தது. நாங்களா ஒன்னும் இந்த வீட்டுக்கு வரணும் அடம் பிடிச்சு வரல. இவங்க குடும்பத்துல இவங்க அப்பா கலெக்டர், இவங்க ஆத்தாக்காரி பிரசிடென்ட். அதுவும் இவங்க இருக்காங்க இல்ல, நடன சூறாவளி, பெரிய மகாராஜா வம்சம் இல்ல. மா, எதுக்கு நீ தேவையில்லாம என் பொண்டாட்டியை கேவலப்படுத்திட்டு இருக்க? எப்பா நீ எல்லாம் என்கிட்ட ரோசப்படலாமா? சொந்தமா உழைக்கிறதுக்கு வக்கு இல்லாம அண்ணன் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. என்னது? நீ எல்லாம் வாயே திறக்க கூடாது. ஆனா ஞானம், உன்னை பெத்ததுக்கு நான் பெரண்டைய கட்டிருக்கலாம். மா இருங்க, என்ன ஆளுக்கு இதே ஒரு பேச்ச எடுத்து வச்சு பேசுறீல? உங்களுக்கு எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டா இது உன்னை எடுத்து நடுமத்தில வச்சு பேச வேண்டியது. என்ன வெறுங்கையை ஏந்திக்கிட்டு அண்ணன் கொடுத்தத வச்சு சாப்பிட்டாரு, என்ன கொடுத்தாருன்னு பேசுறீங்க? அவர் என்ன சும்மாவா கொடுத்தாரு? அவர் ஏன் ஒரு வேலையெல்லாம் இவர் செய்யலையா? சும்மா உட்காந்து சாப்பிடுறாரு. இவனை மாதிரி சும்மா உட்காந்து சாப்பிடறவன மாதிரி பேசிக்கிருக்கியா? ஓ, அங்க அடிச்சா இங்க வலிக்கும், இங்க அடிச்சா அங்க வலிக்குமா? அடேங்கப்பா, இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட போடாத. அவனையும் நான் தான் பெத்தேன். அந்த நினைப்பே இல்லையே உங்களுக்கு, அத மறந்துட்டே பேசிக்கிருக்கீங்க. ஏய், நீ என் மகனை பேசாத பேச்சாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, புருஷன் கொண்டாட்டி பேச்சு அது வேற பிரச்சனை. அத பத்தி எல்லாம் நீங்க பேசவே கூடாத. இங்க கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றதுல முத ஆள் நீங்க தான். அவர் அண்ணன் சொல்றதை கேட்டு அவர் ஏதோ பேசுவாரா, அதுக்கு நான் பேசுவேன், நீங்க பேசுவேன், எல்லாத்தையும் ஒத்துக்கறேன். அவரை பார்த்து எதுக்கு பெத்த வயத்துல பரண்டைய வச்சு கட்டணும்னு எப்படி பேச போறீங்க நீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி என் மகன் ரோட்ல தலை நிமிந்து நடந்துகிட்டு இருந்தா பாரு. போது நிப்பாட்டுங்க. நீங்க எல்லாரும் அவமானப்படுத்தினதெல்லாம் போதும்.
இந்த வீட்லயே ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது நாங்க 2 பேர் மட்டும்தான். உங்களுக்கு கோவம் வந்து சகட்டு மேனிக்கு பேசுவீங்க, கோவம் போயிடுச்சுன்னா கட்டி பிடிச்சிப்பீங்க. யாராவது எங்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? டேய், நாமளே ஆளுக்கெல்லாம் கோவம் வந்தாலும் எங்களை தான் திட்டுறாங்க. அத்தா கோவம் வந்தாலும் எங்களை தான் திட்டுறாங்க. சக்தி சனி கோவம் வந்தாலும் இப்பெல்லாம் எங்களை தான் திட்டுறாங்க. எங்க 2 பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது?